சப்ஸ்கிரைபர் ஜே ராகுல்ன்ற ஒரு கமெண்ட் எங்களுடைய சேனலில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. கேன் ஏபிள் டு இந்த வேர்டில் எந்த இடத்துல எப்படி எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணோன்றதை கேட்டிருந்தார். கேன் ஏபிள் டு அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் போடுங்க. லைக் போட்டால் நம்மளுடைய வீடியோ நல்லா ரீச் ஆகும் எல்லாருக்குமே. ஓகேவா? இப்போ நம்ம கேன் எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியுது மாடல் வேர்ப். மாடல் வேர்ப். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ண, எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்? ஜென்ரல் எபிலிட்டிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். கேன் ஜென்ரல் எபிலிட்டி, ஜென்ரல் எபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் பிளே, ஐ கேன் பிளே, ஐ கேன் ஸ்விம், இல்லை ஐ கேன் சிங். இது எல்லாமே என்னது? அவனுடைய தனித்திறமையை காமிக்குது. என்னால் முடியும், என்னால் பாட முடியும், தனித்திறமை இதெல்லாம். அது ஜென்ரல் எபிலிட்டி, அவனுடைய எபிலிட்டியை அவன் காமிக்குது. ஐ கேன் டான்ஸ், என்னால் டான்ஸ் ஆட முடியும். ஐ கேன் பிளே, ஐ கேன் ஸ்விம். ஆனால் இன்னொன்று என்னென்ன ஜென்ரலாக சொல்கிறது என்னென்ன முக்கியமாக, ஐ கேன் டான்ஸ்னா நான் எந்த இடத்துல வேணாலும் டான்ஸ் ஆடுவேன். வீட்லேயும் டான்ஸ் ஆடுவேன், இதே ஹால்லையும் நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி. பிளேன்னா நான் ரோட்லேயும் ஸ்ட்ரீட்லேயும் விளையாடுவேன், அதே போல் கிரவுண்டில் போய் நான் விளையாடுவேன். ஐ கேன் பிளே. ஐ கேன் ஸ்விம்னா நான் ஏரியும் ஸ்விம் பண்ணுவேன், ஆறுலேயும் ஸ்விம் பண்ணுவேன், குளத்துலேயும் ஸ்விம் பண்ணுவேன், இல்லை ஸ்விம்மிங் பூலில் கூட நான் ஸ்விம் பண்ணுவேன், இல்லையா பீச்சில் கூட ஸ்விம் பண்ணுவேன். அதான் ஐ கேன் ஸ்விம். நெக்ஸ்ட் ஐ கேன் சிங். எங்கன்னா நான் பாட்டு பாடுவேன், வீட்லேயும் பாடுவேன், ஹாலில் வச்சாலும் நான் பாடுவேன். இதெல்லாம் தனித்திறமையாக காமிக்குது, எபிலிட்டியை காமிக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்மனா? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதெல்லாம் என்ன? பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ காண்ட், ஐ காண்ட் ஸ்விம், ஐ காண்ட் சிங், இல்லை ஐ காண்ட் டான்ஸ். அவன் என்ன சொல்கிறான்? என்னால் ஸ்விம் பண்ண முடியும், நீந்த முடியாது, என்னால் பாட்டு பாட முடியாது, என்னால் டான்ஸ் ஆட முடியாது. இதெல்லாம் முடியாது, முடியாதுன்றதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது இதுக்கெல்லாம் நம்ம கேன் யூஸ் பண்ணலான்றது. கேன் யூஸ் பண்ணுறது ஜென்ரல் எபிலிட்டி. இது எல்லாமே ஜென்ரலாக சொல்லும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கெங்கே நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏபிள் டு எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏபிள் டு வேர்பு. எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்? ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். கேன் எங்கே சொன்னேன்? நான் ஜென்ரல் எபிலிட்டிக்கு சொன்னேன். ஜென்ரலாக பேசும்பொழுது யூஸ் பண்ணுறது கேன். ஆனால் ஏபிள் டு நீங்கள் வெறும் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல, எந்த டைமு, லொக்கேஷன் எல்லாம் பார்க்குற அந்த இடத்துல நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ணணும். ஏபிள் டு ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் verb. ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல சொல்கிறது. ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி இது ஒரு verb. ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி, verb ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி. இது எப்படின்னா ஒரு ரீசன் இருக்கணும். இந்த ஏபிள் டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். முக்கியமாக என்ன ரீசன்? இத்தனை மணிக்கு, லொக்கேஷன், டைம் எல்லாமே வேணும் நம்மளுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஏபிள் டு டான்ஸ் டுடே. இல்லை டுடே, டுமாரோ, எஸ்டர்டே ஏதாவது டைம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அவன் சொல்லிட்டான் என்னால் டான்ஸ் ஆட முடியாது இன்னைக்கு. இதுதான் ரீசன், முக்கியமாக இதுதான். I am not able to
டான்ஸ் டுடே. இன்னைக்கு என்னால் டான்ஸ் ஆட முடியாது. அதே போல் இதை ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி தான். அது என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் கொடுக்கறது தான் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி. நெக்ஸ்ட் இதே இடத்துல பாருங்களேன், ஐ எம் நாட் ஏபிள் டு டான்ஸ் அட் 10 o'clock. டைமும் சொல்லலாம். இப்போ டைம் இதெல்லாம் ரீசன், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் எபிலிட்டின்னு சொல்லலாம். இது ரீசன், டைம், லொக்கேஷன் இதெல்லாம் இருக்கிறது தான் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி. அதே போல் நம்ம இப்போ சாதாரணமாக இப்போ சொல்கிறேன், ஐ எம் நாட் ஏபிள் டு டான்ஸ் அப்படி இருக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் இருந்தாவே இது வந்து நம்ம வந்து கேன்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக அவன் சொல்ல ரீசனை கொடுக்கல பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு டைம் எதுவுமே கொடுக்கல அவன். அதில் ஜென்ரலாக சொல்கிறான், ஐ எம் நாட் ஏபிள் டான்ஸ், என்னால் டான்ஸ் ஆட முடியாது சாதாரணமாக சொல்கிறான். இது வந்து ஜென்ரல் எபிலிட்டி. அப்போ இதை வந்து நம்ம கேன்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஏபிள் டு யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இருந்தால் தான் அது வந்து ஏபிள் டு யூஸ் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி முக்கியமானது தான். ரீசன் இருந்தால் தான் வந்து ஏபிள் டு நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே ஏபிள் ரீசன் இல்லாத நம்ம என்ன பண்ணலாம், கேன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கேன் மாடல் வேர்ப்ஸு. இது எங்கெங்க யூஸ் பண்ணலாம், கேன் எங்கெங்க யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொன்று பாருங்கள், இதுலேயே ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே ஃபியூச்சர். ஏன் இவன் பாஸ்ட் டென்ஸ் போடல, கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் இருக்குது நம்மளுக்கு, குட், ஆனால் அதை நம்ம போடல. ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் கேனை நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் குட் இருக்கிறதால குட்டு வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே போல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏபிள் டு எங்கெங்க யூஸ் பண்ணலாம். ஏபிள் டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்ன ஒன்றே ஒன்று, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லும்போதெல்லாம் யூஸ் பண்ண கேனை, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்பொழுது லொக்கேஷன் டைம் அப்படி இருக்கும்போது தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும், ஏபிள் டு யூஸ் பண்ணணும். அது மூணுத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஃபியூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம். இது வந்து வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸில் இதை யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஏபிள் டுவும் கேனும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ எம் நாட் டேஷ் கெட் எ ஜாப் இன் திஸ் கம்பெனி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I am not dash get a job in this company. இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேன் யூஸ் பண்ணலாமா ஏபிள் டு யூஸ் பண்ணலாமான்னு தெரிஞ்சுட்டு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன் திஸ் கம்பெனி ரீசன் உங்களுக்கு கொடுத்துட்டான். இன் திஸ் கம்பெனி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறான், இந்த லொக்கேஷன் டைம் எல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி எந்த இடத்துலன்றது நம்ம சொல்லிடலாம் ஸ்பெசிஃபிக்காக. அதனால் வந்து இது நம்மளுக்கு ஏபிள் டு தான் நம்மளால் போட முடியுங்க. ஏபிள் டு, I am not able to get a job in this company. இந்த இடத்துல நம்ம வந்து can யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஜென்ரல் கேன்னா, இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதால இது வந்து in this company ஸ்பெசிஃபிக்காக சொன்னதால நம்மளுக்கு ரீசன் இருக்கிறதால நம்ம வந்து able to யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I am இப்படி சொல்லலாம், I am not able to get a ஜாப். இப்போ இப்படி இருக்க வச்சுக்கோங்களேன். இதை ஏன் அவன் யூஸ் பண்ணோம், ஏபிள் டு யூஸ் பண்ணோம், இங்கே ரீசனே இல்லை, ஸ்பெசிஃபிக்காக அவன் சொல்லலை. அப்போ இதுக்கு ஏபிள் டு யூஸ் பண்ணோம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கேன் கூட யூஸ் பண்ணிட்டு போடலாம். ஐ கேனாட் கெட் எ ஜாப், ஐ கேன் கெட் எ ஜாப், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐ கான்ட் கெட் எ ஜாப், இல்லை ஐ கேன் கெட் எ ஜாப் அப்படி சொல்லிட்டு கூட அவன் போயிடலாம். ஆனால் என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருந்தால் தான் வந்து நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.